மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் ஓர் முக்கியமான அறிவிப்பை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். ஏறத்தாழ 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள், 30 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் லட்சக்கணக்கான அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் 7வது ஊதிய கமிஷன் அமைக்கப்படும். அதற்கு பிரதமர் தலைமையில் நேற்று கூடிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அரசு ஊழியர்களை பொறுத்தவரையிலும் இது மட்டற்ற மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். இதற்கு முன்னால் 6வது ஊதிய கமிஷனும் 5வது ஊதிய கமிஷனும் கூட 2004 1994 84 என்று 10 ஆண்டு கால இடைவெளியில் அமைக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்திருக்கின்றன. இந்த புதிய ஊதிய கமிஷனுக்கான வரம்புகள், டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் இன்னமும் அறிவிக்கப்படவில்லை என்று சொன்னாலும் கூட புதிய ஊதிய விகிதம், மாற்றப்பட்ட ஊதிய விகிதம் தொழிற்சங்கத்தினர் உட்பட அனைத்து தரப்பினருடனும் கலந்து ஆலோசித்து வரக்கூடிய ஊதிய விகிதம் என்பது 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1 தேதியிலிருந்து வழங்கப்படும் என்றும் சிதம்பரம் கூறியிருக்கிறார். இந்த அறிவிப்பு அரசு ஊழியர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது என்று நான் முன்பே சொன்னேன். ஆனால் சில மட்டங்களில் சர்ச்சையையும் ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு வேலை. 5 மாநில சட்டமன்றங்களுக்கு இன்னமும் சில நாட்களில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படக்கூடிய ஒரு நிலையில், அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய நிலையில் மத்திய அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஒருபுறம் நாட்டின் பொருளாதார சிக்கல்கள், ஏராளமான அளவில் நடப்பு கணக்கு பற்றாக்குறை, அரசின் கஜானா காலியாகி கொண்டிருக்கிறது என்கிற வாதம். ஒருபுறம் மத்திய அரசு தன்னுடைய எல்லா துறைகளிலும் சிக்கன நடவடிக்கையை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு கார்களில் மக்கள் செல்ல வேண்டாம், எல்லோரும் பேருந்தில் செல்லுங்கள் ஒரு நாளாவது என்று மத்திய அமைச்சர்கள் எச்சரிக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதார சிரமங்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இப்படியான ஒரு அறிவிப்பு எந்த வகையில் சரி என்கிற ஒரு வாதமும் முன்வைக்கப்படுகிறது. இதனால் 1 லட்சம் கோடி அளவிற்கு அரசின் சுமை, ஊதியம் தொடர்பாக வெளியிடக்கூடிய செலவு கூடும் என்கிறது ஒரு கணிப்பு. இது பொருளாதார பின்னணியில் இது நடந்தாலும் கூட இந்த சூழ்நிலையில் மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் சமூக ஆர்வலர்களால் எழுப்பப்படுகிறது. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் தருவதில் நாங்கள் எந்த கேள்வியையும் எழுப்பவில்லை. ஆனால் மக்கள் வரிப்பணத்தில் ஒரு தன்னுடைய ஊழியர்களை, அவர்களது நலனை, அவர்கள் குடும்பங்களின் நலனை பாதுகாப்பதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு எந்த அளவிற்கு அக்கறை இருக்கிறதோ அதே போல தன்னுடைய குடிமக்களையும் விலைவாசியிலிருந்து பாதுகாக்க வேண்டிய அக்கறையும் இந்த அரசுக்கு இருக்கிறது. கோடிக்கணக்கான மக்கள் வேலை இல்லாமலும் அமைப்பு சாரா தொழில்களிலும் அன்றாடங்காட்சிகளாகவும் வாழ்கிற ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டுமே பயனடைவது என்பது சரியா என்று வாதிடுகிறார்கள். மத்திய அரசின் செயல் என்பது மத்திய அரசோடு நின்று விடுவதில்லை. மாநிலங்களிலும் இதை பார்த்து இந்த சம்பளத்திற்கு ஈடாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில் பார்த்து வருகிறோம். இந்த அறிவிப்பு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன என்பதை பற்றி நாம் அடுத்த 1 மணி நேரம் நேர்பட பேச அமர்வில் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு காந்திய சிந்தனையாளர் திரு அண்ணாமலை, தோமுசா பேரவையினுடைய தொழிற்சங்க தலைவர் திரு வி. சுப்ராமன், சமூக ஆர்வலர் திரு சிவ இளங்கோ, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு அமெரிக்கை நாராயணன், இவர்களோடு எம். துரைபாண்டியன், பொதுச் செயலாளர், மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் துரைபாண்டியன். நாம் பேசலாம். திரு அண்ணாமலை, நீங்கள் விமர்சிக்க கூடும், உங்களிடம் தொடங்குவதை விட ஒரு மத்திய அரசு ஊழியரிடம் தொடங்குவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். திரு சுப்ராமன், இந்த ஊதிய கமிஷன் அமைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதை பொறுத்தவரையிலும், அரசு ஊழியர்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் சொன்னது மாதிரி நாங்கள் இதை மனமோந்து வரவேற்கின்றோம். 2வது எப்படின்னு சொன்னால், இப்போ சில கருத்துக்களை நீங்களே முன்வைச்சிங்க. இந்த சமுதாயத்தில் நிச்சயமாக இது ஒன்றும் திடீர்னு வந்துடல. ஒரு கருத்தை நான் இப்போவே சொல்லிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா டைமிங்கை பற்றி நம்ம சொல்கிறோம். தொடர்ந்து மத்திய அரசு ஊழியர்கள், பொதுவான தொழிற்சங்க அமைப்புகள் அனைவருமே தொடர்ந்து வலியுறுத்தி வருவது என்னன்னு சொன்னால், எங்களுடைய அனுபவம் 10 வருஷம்னு சொல்லி சொன்னீங்கன்னா இதில் பல நிகழ்ச்சிகள் ரொம்ப தள்ளி போய்
சரியான நேரத்தில் அது நடைமுறைக்கு வராதனால தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி உடனடியாக ஊதிய குழு அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தி வந்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் இப்போ ஒரு தயக்கம் காட்டி கடைசியில் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. நிச்சயமாக நாங்கள் ரொம்ப மனமும் வரவேற்கின்றோம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ரெண்டாவது இந்த டைமிங்கை பொறுத்தவரையிலும் 5 வருஷத்துல இது ஒரு வருஷம் தானே. ரெண்டாவது 2006 அந்த கணக்குப்படி 2006னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் அமைக்கிறாங்கன்னு சொன்னால் இது எப்படியும் கொஞ்சம் டைம் எடுக்கிறாங்க. என்னதான் போன பே கமிஷனில் 18 மாதம் சொன்னாங்க, கரெக்டாக இருந்தாங்க. ஆனால் எங்கள் அனுபவம் அதுக்கு முன்னால் என்னன்னா 3 வருஷத்துக்கு மேலே எடுத்திருக்காங்க, 4 வருஷம் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராமல் பாதுகாக்கணும்னு சொன்னால் இது இப்போ அவங்க டைமிங்ஸ் அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ டைமிங்ஸ் இப்போ கொடுத்தாங்கன்னா சரியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். கட்டுப்பாடாக அதை செயல்படுத்தினாங்கன்னா 2006க்கு முன்னால் நடைமுறை கொண்டு வருவது சாத்தியமாக இருக்கும்னு நாங்கள் கருதுறோம். அரசு ஊழியர்களின் நலனை மனதில் கொண்டு நியாயமான நேரத்தில் அறிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அறிவிச்சிருக்காங்கன்னு தான் சொல்றோம் நாங்கள். சரி, இப்போதே சம்பள உயர்வு வந்ததை போன்ற ஒரு மகிழ்ச்சி தென்படுகிறது. திரு அண்ணாமலை, உங்கள் அரசு ஊழியர்களுக்கு இது மாதிரியான ஒரு சம்பள உயர்வு கொடுக்கறாங்க அப்படின்றது சந்தோஷம் தான். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கறத ஏதோ எதுக்குறோம் அப்படின்றது மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. நாங்க பார்க்கிற பார்வை சாதாரண மக்களுக்கும் அது மாதிரி கொடுக்கக்கூடிய கமிஷனை எப்ப வைக்க போறாங்க அப்படின்றதுதான் எங்களுக்கும் தெரியல. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அரசாங்கத்துக்கிட்ட கேக்குறாங்க. போன பாராளுமன்ற கூட்டத்துல மார்ச் மாதத்துல அரசாங்கம் சொல்லுது, இப்ப இருக்கிற சூழ்நிலையில எங்களால இந்த 7வது பே கமிஷனை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரிட்டனா அந்த அமைச்சரே கொடுக்கிறாரு. ஆனா அந்த மார்ச்ல இருந்து இந்த செப்டம்பருக்குள்ள அந்த அரசாங்கம் பல காரணங்களுக்காக தன்னோட மனசை மாத்திக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில அதை அமைக்கிறாங்க. 2016ல தானே அதை கொடுக்க போறோம், இப்ப ஒன்னும் அதுக்கு அவசரப்பட வேண்டாமேன்றதுனால ஒருவேளை அவங்க கொடுத்திருக்கலாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில இது மாதிரியான ஒரு ஏற்பாடு இன்னும் நம்மளுடைய டெபிசிட்டை அதிகப்படுத்துமே ஒழிய அது எந்த விதத்திலையும் பொருளாதாரத்தை மேம்படுத்தாது. இல்ல, அறிவிச்ச அமைச்சர்களுக்கு இந்த டெபிசிட்டை எப்படி, பற்றாக்குறையை எப்படி சரி செய்வது, அதற்கான கூடுதல் வருவாயை எங்கே பெறுவது, எப்படி ஈட்டுவது என்றெல்லாம் அரசாங்கத்திற்கு தெரியாதா என்ன? நல்ல கேள்விதான். 91ல இருந்து இதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். 91ல இருந்து அமைச்சரவையில் இருக்கிறாங்களே, இந்த டெபிசிட்டை நாங்க மேனேஜ் பண்றோம்னு சொல்றவங்க இதுவரைக்கும் டெபிசிட்டை மேனேஜ் பண்ண முடியல. டெபிசிட் கூடிக்கிட்டே போகுது. அதுக்கு என்ன பதில் வச்சிருக்காங்க? ஒவ்வொரு வருஷமும் நாங்க சொல்றாங்க டெபிசிட்டை நாங்க குறைச்சிருவோம் சொல்றாங்களே ஒழிய டெபிசிட் குறைஞ்ச பாடு இல்லை. நம்மளுடைய அந்த டெபிசிட்ன்றது பிசிக்கல் டெபிசிட்ன்றது இப்ப ரொம்ப அபாயகரமான ஒரு கட்டத்துக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கமே சொல்லுது. பற்றாக்குறை நம்ம சொல்லல, அந்த பற்றாக்குறை அதிகபட்ச அளவுக்கு போயிருச்சு அப்படின்றத பயந்து போய் அவங்களே சொல்றாங்க சிக்கன நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி சிக்கன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய நேரத்துல இது மாதிரி அதிகபட்சமான ஒரு பொருளாதார சுமையை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பொருளாதாரம் தாங்காது. ஒண்ணு. ரெண்டாவது, இதனுடைய வெளிப்பாடு இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை சரி பண்ணுமா, மேலும் சிக்கலாக்குமா, மேலும் மோசமாக்குமா? மேலும் மோசமாக்குனா அதிகமா பாதிக்கப்பட போறது யாரு அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய அந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டாரும் தினக்கூலிகளும் அதிகமான அளவுல பாதிக்கப்பட போறாங்களே, அவங்களுக்கு அரசாங்கம் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம்ன்றதுதான் எங்களுடைய ஆர்வம். திரு நாராயண், முதல்ல இத உழைக்கும் வர்க்கத்திற்கு உயிர் கொடுக்கும் வகையில என்றுமே காங்கிரஸ் தலைமையிலான அரசாங்கம் இருந்து வருகிறது, இருந்து கொண்டிருக்கும். இதுல எனக்கு முன் பேசிய காந்தியவாதியாக இருப்பவர் புரிந்து கொண்டுதான் சொல்கிறாரா இல்ல தெரிந்து கொண்டு சொல்கிறாரான்னு தெரியல. டெபிசிட் பல சமயங்கள்ல குறைந்து 2.4% கொண்டு இன்னும் டெபிசிட் எப்பயுமே அதிகமாக இருந்த மாதிரி பேசுறாரு. புள்ளி விவரங்கள் படி 2.4% வரைக்கும் குறைச்சிருக்கோம். 4.2% தான் டார்கெட். போன வருஷம் டார்கெட்டை விட குறைந்த அளவு தான் டெபிசிட் இருக்குன்றது மக்கள் மத்தியில நான் பதிவு வைக்க வேண்டிய உண்மை. அதனால எப்பயுமே டெபிசிட் கட்ட வேண்டும் போகவில்லை. ஆனா அவர் சொல்லதுல ஒரு உண்மையே இருக்கு. உண்மை என்னன்னா இன்றைய நிலையில டெபிசிட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. 5.1 5.2% இருக்கணும், குறைக்கணும்னு முயற்சிருக்காங்க. சிதம்பரம் திறமையான, உலகத்தில் அனைவரும் பாராட்டக் கொள்ளக்கூடிய எங்களது அமைச்சர், காங்கிரஸை சேர்ந்தவர், சரியாக செய்வார், எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம்.
இப்படித்தான் எல்லாம் மாறி போச்சு. ஐயோ 60-70 ரூபாய் போகும், 80 ரூபாய் போகும்ன்றது 63 ரூபாய் 68 ரூபாய் போச்சு சொல்லி 63 ரூபாய் கொண்டிருக்காங்க. 58ல இருந்து 63 ரூபாய் நியாயமான பேண்ட் ஆஃப் ருபீஸ் டு டாலர்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. அதனால இக்கானமி எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியும். இன்னொன்னு சொன்னாரு, இது அன்ஆர்கனைஸ் செக்டார் போலன்னு. முதல் முறையாக மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தின் மூலமா அடித்தட்டு மக்களுக்கு நேரா கொண்டு போய் பணத்தை சேர்த்திருக்கோம். இது வரலாற்றுல எந்த நாட்டிலையும் இந்த அளவுக்கு நடந்ததில்லை. அது பெருமையோடு சொல்றேன். அடித்தட்டு மக்களுக்கு இன்க்ளூசிவ் growth அப்படின்றதுல அனைவரையும் சேர்ந்து வளர்ச்சின்றதுல எங்க யூபிஏ காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ அரசு ரொம்ப உலகமே பாராட்டக்கூடிய அளவு நடந்திருக்கு. வரலாறு காணாத வகையில கிராமத்து மக்களுடைய வாங்கும் திறன் நகரத்துக்கு கிராம மக்களுடைய வாங்கும் திறனோட அதிகரித்திருக்கு. அதனால இது ஏதோ ஆர்கனைஸ்ட் வெர்சஸ் அன்ஆர்கனைஸ்ட் செக்டார்னு சொல்வது தவறு. இதனால கிராமத்தில் இருக்கக்கூடிய அன்ஆர்கனைஸ்ட் செக்டாருடைய பர்ச்சேசிங் பவர், அவங்களுடைய சம்பாத்தியம் அதிகமா இருக்குன்றது உண்மை. உண்மையெல்லாம் மறைத்து ஏன் பேசுறாங்கன்னு தெரியல. விவசாய கூலிகளுடைய சம்பளம் உயர்ந்திருக்கிறது, அதன் மூலம் அவர்களுடைய வாங்கும் சக்தி அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. உண்மைதானே? அதே அளவிற்கு விலைவாசியும் உயர்ந்திருக்கிறது அல்லவா? அதற்கு ஈடாக அவர்களுடைய சம்பளம் உயர்ந்திருக்கிறதா? நீங்க மெத்த தெரிந்தவர், நீங்க போய் பாருங்க. பர்ச்சேசிங் பவர், நான் அவங்களுடைய சம்பளம் மட்டும் உயர்ந்ததுன்னு சொல்ல, அதுவும் உயர்ந்திருக்கு. 100ல 148 ரூபாய் இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்துல இருக்கவங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த டிவியை பாக்குறவங்க தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு 148 ரூபாய் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துல தரணும். அது உங்களது உரிமை. கொடுக்கலன்னா தட்டி கேளுங்க, இல்ல குட்டியும் கேளுங்க. ஆனால் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், விலைவாசியை விட இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக அவர்களுடைய வாங்கும் திறன் அதிகரித்திருக்கிறது என்று நான் சொல்லல, புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. அதனாலதான் கிராமத்துடைய பர்ச்சேசிங் பவர் நான் சொன்னேன், நகரத்துடைய பர்ச்சேசிங் பவர் அதிகமா இருக்கின்றது உண்மை. அதனால நாங்க ஆர்கனைஸ் செக்டார் இவங்கள மாதிரியும் மட்டும் செய்யல, அன்ஆர்கனைஸ் செக்டார் முக்கியமா அடித்தட்டு மக்களை படுகின்ற கவலைப்படுகின்றது. இதுல ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி மறுபடியும் திரும்ப வரேன். 3வது பே கமிஷன் 2வது பே கமிஷனுக்கு முன்னாலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு சரியான சம்பளம் வரல. அதனால கரப்ஷன் கூட ஜாஸ்தி ஆகுது. இன்னைக்கு மத்திய அரசு ஊழியர்கள் உண்மையிலேயே நல்ல சம்பளம் இன்னைக்கு நாட்டில் கொடுக்கிறோம். இஃப் யூ பே பீனட்ஸ் யூ வில் கெட் ஒன்லி monkeys அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வேர்க்கடலையை கொடுத்தீங்கன்னா குரங்குகள் தான் வேலைக்கு வரும். உண்மையிலேயே நான் விலைவாசி உயர்வுக்கு மேல வாங்கும் திறனை அதிகரிக்கும் உழைக்கும் வர்க்கத்துக்கு பணம் கொடுக்கறதுல எந்த விதமான தயக்கமும் இருக்கக்கூடாது. ஆனா அவங்கள நான் கேட்டுக்கிறேன், அதிகமாக உழைத்து நாட்டினுடைய மக்களுக்காக சேவை செய்யறதுக்கு தான் அரசு ஊழியர்களும் அரசியல்வாதிகள் இருக்காங்க. நாங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி அவங்கள நடக்கணும்ன்ற ஒரு வார்த்தையை மட்டும் தான் நான் சொல்ல விரும்புறேன். தேர்தல் நேரத்தில் இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது அப்படின்ற விமர்சனத்திற்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? நீங்க சொல்லிட்டீங்களே அதுக்கு. இது ஒன்றும் புதுசு இல்ல. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பே கமிஷனும் கரெக்டா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. 2004 இதுக்கு முன்ன ஆரம்பிச்சாங்க, 2006 முடிச்சாங்க. நீங்க தான் சொன்னீங்க இதெல்லாம் உண்மைகள். இத வேணா அரசியல் எதிர்கட்சிகள் பயத்துல புலி கரைச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படிலாம் தோத்துருவாங்க, எப்படிடா காங்கிரஸ் தோக்கடிக்கிறதுன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா உழைக்கும் வர்க்கத்திற்கு, கிராமத்தில் உள்ள அடித்தட்டு மக்களுக்கு உதவும் நாங்கள் வெற்றி பெற்று மக்கள் சேவையை இன்னும் சிறப்பாக செய்வோம், எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். திரு இளங்கோ, நீங்கள் உங்கள் பார்வை என்ன? நீங்க நாராயணன் அவருடைய கருத்தை நீங்கள் ஏற்கிறீர்களா? ஐயா சொல்றது சிரிப்பு தான் வருது. என்னன்னாக்கா சம்பளத்தை உயர்த்தினாக்கா ஊழல் எல்லாம் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு சம்பளத்தை உயர்த்தின பிறகுதான் இன்னைக்கு 2G ஊழல், நிலக்கரி ஊழல், இதுல எத்தனை IAS IPS ஆபீசர் இருக்கும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஐயா சொல்லும் போது சிரிப்பு வருது. ஊழல் சம்பளத்தை அதிகப்படுத்தினாக்கா ஊழல் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றது ஒரு புது தத்துவத்தை ஐயா கண்டுபிடிச்சிருக்காரு. மொத்தமா ஒரு அரசு நிர்வாகம், அரசாட்சி எதற்காக கொண்டு வரப்பட்டது இந்த நாட்டில் அப்படிங்கறத நோக்கத்தை சிதைக்க விதமா இருக்குது. பிரிட்டிஷ்காரன் பில்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 100 ரூபாய் அரசாங்கத்துக்கு வருவாய் இருந்துச்சுனாக்கா 40 ரூபாய் தான் நிர்வாக செலவு, மீதி 60 ரூபாய் திட்டங்களுக்காக செலவிடப்பட்டன. இப்போ ஒரு குரங்கு கதை சொல்லுவாங்க. குரங்கிட்ட பண்ணை கொடுத்து பிரிச்சு 2ஆ பிரிச்சு கொடு அப்படின்னு சொல்லும்போது, இந்த தட்டில் வச்சுட்டா இந்த தட்டில் வச்சுட்டா கொஞ்சம் நாள் பிரிச்சு சாப்பிட்டு இந்த பிரிச்சு சாப்பிட்டு கடைசியில 2 பேருக்குமே இல்லாம குரங்கு சாப்பிட்டுச்சான். அதே மாதிரி மக்கள் திட்டங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய அந்த நிதி நிர்வாகத்திற்காக 90% செலவிடப்படுகிறது. எவ்வளவு ஒரு மோசடியாக 10% தான் இங்க மக்கள் திட்டங்களுக்கு செலவிடுவது. ஐயா சொல்றாரு 150 ரூபாய் கொடுக்குறோம், திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறோம், உலகிலேயே மிகப்பெரிய திட்டங்கள் சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு 3000-4000 சம்பளம் வாங்குறாங்க அரசு ஊழியர்கள். ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 148 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது. இப்ப இந்த 7வது ஊதிய கமிஷன் என்ன சொல்லியிருக்கணும்னாக்கா, இவங்க ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே உள்ள விலைவாசி ஏற்றத்திற்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அதனால இந்த 7வது ஊதிய கமிஷன் குறைப்பதற்காக பட வேண்டும்.
இன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் பீரியட்ல வந்து 40% மேல் நிர்வாக செலவிற்கு செலவிடவில்லை. அதே போல் 40% உன்னுடைய சொந்த வரி வருவாயில் 40%க்குள் நிர்வாக செலவு பண்ணுவதற்கான திட்டங்களை தீட்டுவதற்கு இந்த குழுவை போட்டிருக்க வேண்டும். ஏற்கனவே ஊழியர் பற்றாக்குறை இருக்கிறது, எல்லா துறைகளிலும் பணியாளர் பற்றாக்குறை என்ற வாதம் இருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து பணியாளர் பற்றாக்குறை எல்லாம் இல்லங்க, ஒண்ணு இல்ல. இவங்க வேலை அரசு ஊழியர்களுக்கு ஒர்க் சீட்டே போறது கிடையாது. இன்னைக்கு வந்து இந்த 6வது ஊதிய கமிஷன்ல வந்து அந்த நீதிபதி தலைவர் இருக்கிற கிருஷ்ணா சொன்னது என்னன்னாக்கா, நாங்க வந்து பிரைவேட் கம்பெனிகளுக்கு சாப்ட்வேர் கம்பெனிகளுக்கு இணையாக நாங்க சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அந்த ஊதிய குழு அறிவிக்கும் போது. ஒண்ணு மறந்துட்டாரு, என்னன்னாக்கா அவங்களுக்கு வந்து டெய்லி ஒர்க் சீட் இருக்கும். இன்னைக்கு வந்தீங்கன்னாக்கா 9-10 மணிக்கு வரீங்க, 10 to 11 என்ன வேலை செஞ்ச, ஒவ்வொரு மணி நேரத்துக்கு என்னென்ன வேலை செஞ்ச, இந்த வாரத்துக்கு நீ என்ன வேலை செஞ்சன்னு ஒர்க் சீட் இருக்கும். அந்த ஒர்க் சீட்டை இவங்க வாங்கறதில்ல. பர்ஃபார்மன்ஸ் படி தான் அவங்களுக்கு வந்து இன்கிரிமெண்ட் சேலரி எல்லாமே இருக்கும். அந்த இது எதுவுமே கிடையாது. ரெண்டாவது அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது. ஆனா இவங்களுக்கு பென்ஷன் உண்டு. 2003க்கு பிறகுதான் பென்ஷன் கட்டுப்படுறாங்க. அதையெல்லாம் கணக்குல கொள்ளாம அவங்களுக்கு இணையான ஊதியம் உன்னோட நோக்கத்தை இவங்க இந்த நீதிபதி வந்து ஒரு அரசாட்சியினுடைய நோக்கத்தை பார்க்காம இது அரசாங்கம் வந்து எல்லாருக்கும் வேலை கொடுக்கிற அச்சய பாத்திரம் அல்லங்க. நிர்வாகத்தை மக்களுக்கு நிர்வாகம் கொடுக்கணும், ஒவ்வொரு வசதிகளை வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தணும். நல்ல ஆட்சின்னு அதுதான். நீங்க வந்து எல்லாருமே அரசாங்கம் வந்து எல்லாருக்கும் வேலை கொடுக்கிற ஒரு இயந்திரம் கிடையாது, வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய இயந்திரம். அதை வேலையை விட்டுட்டு இன்னைக்கு ஓட்டு அரசியலுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து 2016க்கு வந்து போடுறதுக்கு இன்னைக்கு நம்ம அறிவிச்சுட்டு போயிடுவோம். நல்ல தெரியுது இவங்களால வர முடியாது தெரிஞ்சு போச்சு, அறிவிச்சுட்டு போயிடுவோம். நாங்க தான் அறிவிச்சோம். நாளைக்கு வந்து பிஜேபி அரசாங்கம் உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இந்த ஊதிய உயர்வுல போட்டா கூட இவங்க சொல்லுவாங்க, காங்கிரஸ் நாளைக்கு சொல்லுவாங்க, நாங்க தான் போட்டோம். பிஜேபி காரரா இல்ல என்ன எது நீங்க யாருங்க? நாளைக்கு நீங்க பிஜேபி கட்சியில வந்திருக்கீங்களா? வர முடியாது. இல்ல இல்ல பிஜேபி கட்சியில வந்திருக்கீங்க. லட்சம் கோடி ஊழல் பண்ணிட்டு உங்களுக்கே ஓட்டு போட்டுட்டாங்களா? லட்சம் கோடி. ஐயா நான் கேக்குறேன், மக்கள் மத்தியில நான் ஒரு கேள்வி கேக்குறேன். நிலக்கரி கட்சியை சேர்ந்த ஊழல் எல்லா ஊழலையும் அது மாற்றுறது யாரு? எவ்வளவு ஊழல் எந்த கட்சியா இருந்தாங்க? எந்த அமைப்புல வந்திருக்கீங்க? எந்த கட்சியில இல்ல? ஏன்னா மக்கள் ஊழல் லட்சக்கணக்கான ஊழல் சொல்லுங்க. நான் உங்களுக்கு உரிமை இருக்கு, உங்களுக்கான உரிமையை கொடுத்துறேன். உண்மையை மக்கள் மத்தியில சொல்லுங்க. நீங்க வந்து கட்சியை சேர்ந்தவரா? ஆமாங்க. எந்த கட்சியை சேர்ந்தவங்க? லோக்சத்தா கட்சியை சேர்ந்தவங்க. வெரி குட். அப்ப சரி சொல்லிட்டு பேசுங்க. ரெண்டு கட்சி பிஜேபியும் ஊழல் தான். நீங்க யாரு முக்கியமா இருப்பாங்களா? 2 திருடனுக்கு எந்த இன்னைக்கு பெஸ்ட் திருடன் யாரு அப்படிங்கறத மக்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த திருடன் 10 வருஷம் நாட்டை கொள்ளடித்து விட்டார்கள். சரி, இந்த திருடனுக்கு கொடுப்போம்னா வேற வழி இல்ல. யாரு இருக்காங்க? அந்த வழியில தான் மக்கள் இன்னைக்கு அனதா இருக்கிறாங்க. சரி, உங்கள்ட்ட வர்றதுக்கு முன்னாடி திரு துரைபாண்டியன் அவரிடம் கேட்கலாம். திரு துரைபாண்டியன், திரு சமூக ஆர்வலர் சிவ இளங்கோவின் கருத்தை கேட்டிருப்பீங்க. அரசு ஊழியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை குறைக்க வேண்டிய தருணம் இது அப்படின்னு சொல்றாரு. நீங்க இதை ஏற்கிறீர்களா? ஒரு சிவ இளங்கோ எந்த உலகத்துல இருக்காருன்னு எனக்கு தெரியல. அவர் எதை புரிஞ்சு வச்சிருக்காருங்கிறது எனக்கு புரியல. மத்திய அரசு ஊழியர்கள் 7வது சம்பள கமிஷன் வேண்டும் என்று சொல்லி பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். கடந்த 12/12/2013 அன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்திருக்கிறார்கள். நாங்கள் 25, 26, 27 தேதியில் இந்த மாதம் 7வது சம்பள கமிஷன் அமைக்கப்பட வேண்டும், 50% பஞ்சப்படியை ஊதியத்துடன் இணைக்க வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கைக்காக வேலை நிறுத்த வாக்கெடுப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்று நடைபெற்ற கல்பாக்கத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் கூட 80% எங்களுடைய ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று வாக்களித்திருக்கிறார்கள். இந்த தகவலை எதுவுமே தெரியாம இங்க கொஞ்சம் பேர் பேசிட்டு இருக்காங்க. குறைந்தபட்சம் நான் சுப்பிரமணியன் சாராவது சொல்லுவார் என்று எதிர்பார்த்தேன். 10 வருடத்துக்கு ஒரு சம்பள கமிஷன் என்று சொல்லி எங்கேயும் சட்டம் கிடையாதுங்க. ஆனா அனுபவத்தில் என்ன ஆகி போச்சுன்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சம்பளம் கொடுக்கிறேன்னு சொல்லி மாறி இருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சம்பள கமிஷன் என்பது நாங்கள் வேலை நிறுத்தத்துக்கு தயாரிப்பை பார்த்து விட்டு மத்திய அரசாங்கம் வேறு வழி இல்லாமல் சம்பள கமிஷன் அமைத்திருக்கிறார்கள். ஆடு மேய்ச்ச மாதிரி ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி தேர்தலை மனதில் வைத்திருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அரசு ஊழியர்கள், அந்த விஷயத்தை நான் பேசல. ஆனால் இந்த சம்பள கமிஷன் என்பது 10 வருடத்துக்கு ஒரு முறை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் அரசு ஊழியர்களுக்கு 5 வருடத்துக்கு ஒரு முறை, வங்கி ஊழியருக்கு 5 வருடத்துக்கு ஒரு முறை, இன்சூரன்ஸ் ஊழியருக்கு 5 வருடத்துக்கு ஒரு முறை, ஆந்திராவில் இருக்கிற அரசு ஊழியர்களுக்கு 5 வருடத்துக்கு ஒரு முறை என்று சொல்லி 10 தடவைக்கு மேல் சம்பள கமிஷன் மாற்றப்பட்டிருக்கிற பொழுது எங்களுக்கு மட்டும் கும்பகோணத்தில் மாமாங்க மாதிரி 12 வருடங்களுக்கு ஒரு சம்பள கமிஷன், 13 வருடங்களுக்கு ஒரு சம்பள கமிஷன் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எனவே எங்களுடைய கோரிக்கை என்பது
1/2011 இருந்து 7வது சம்பள கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆனால் அரசாங்கம் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், எங்களுடைய கோரிக்கை கொடுப்பது போல் தட்டி பறித்திருக்கிறார்கள். 1/1/2016 இருந்துதான் சம்பள கமிஷன் சிபாரிசு செய்யப்பட்டு அமுல்படுத்தப்படும் என்று சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது மட்டுமல்ல, நம்முடைய காந்தியவாதி என்று சொல்லுகிறவரும் நம்முடைய சிவ இளங்கோ என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பது என்றால் இந்த தேசத்தின் பொருளாதாரம் ஏதோ பாதிக்கப்படுவது போல ஒரு தவறான தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி நம்ம தனியாக கூட பேசலாம், நான் தயாராக இருக்கிறேன். இந்த தேசத்தில் என்ன பிரச்சனை, இந்த நாட்டில் நிதி நெருக்கடிக்கு யார் காரணம் என்பதை தனியாக பேசலாம். அதற்கு மத்திய அரசு ஊழியர்கள் எந்த விதத்திலும் காரணம் அல்ல. மத்திய அரசு ஊழியருக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் இந்த சம்பளம் எங்கே போகிறது, போய் அடகு நாங்கள் இந்த பணத்தை நாய் பேர்ல பினாமி பேர்ல போடுகிறோமா? இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் மார்க்கெட்டுக்கு தான் போகிறோம். ஏற்கனவே உற்பத்தி ஆகியிருக்கிற பொருள் தேக்கமடைந்து கிடக்கிற ஒரு தேசத்தில் அந்த பொருளை வாங்குகிறோம். எனவே பொருளாதார சுழற்சி என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரண மக்கள் கையிலே வாங்கும் சக்தி இருக்க வேண்டும். எனவே மத்திய அரசு ஊழியர்கள் மட்டுமல்ல, மாநில அரசு ஊழியர்களுக்கும் சம்பளம் விஸ்தரிக்கப்படும். அப்ப இந்த வேலை இல்லாதவங்க, இந்த கிராமத்தில் இருக்கவங்க யாருங்க? எங்களுடைய சொந்தக்காரர்கள் தான். அவர்கள் எங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் தான். ஒரு மத்திய அரசு ஊழியர் இருக்கார் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறோம். அதே போல மாநில அரசு ஊழியர் குடும்பத்திலும் ஒருத்தருக்கு 4 பேர் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் 3 கோடி பேர் இந்த சம்பளத்தில் வருகிற இது தேவையில்லாத செலவல்ல. அதாவது ஒரு நிமிஷம். அதாவது இது என்னமோ நாங்க எல்லாரும் பேசி முடிச்சு கொஞ்சம் எல்லோரும் பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு எல்லோரும் பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் விவாதிக்கலாம். இந்த சம்பள உயர்வு நியாயமானதா இல்லையா? திரு துரைபாண்டியன் சொன்னதை போல தேக்கமடைந்து மார்க்கெட்டில் சந்தையில் விலை போகாமல் தேங்கி இருக்கக்கூடிய பொருட்களை பண சுழற்சியின் மூலமாக நாங்கள் சென்று வாங்கியவர்களுக்கு உதவுகிறோம் என்று சொல்கிறார். அப்படியான வாய்ப்பு, மார்க்கெட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, வாங்கும் சக்தி எல்லா தரப்புக்கும் வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி நம் முன்னால் நிற்கிறது. வேண்டும் அல்லவா என்பது ஒரு முக்கியமான கேள்வி. அவற்றை பற்றி நாம் தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. செயல்படுத்தப்படுகிற ஒரு தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். White Wonder White MCR White Shirts. போலமா குட்டி, புதிய கேஸ்ட்ரால் ஆக்டிவ் வித் ஆக்டிபான்ஸ். இது தொடர்ந்து பாதுகாப்பு தரும். என்ஜின் ஆஃப் ஆன பிறகும் ஆக்டிபான்ஸ் ஒட்டி கொண்டிருக்கும். எனவே உங்கள் பயணம் தொடரும். எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லவ எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். நற்சிந்தனைகள் சுடர்விட சிபி ஷர்ட்டுகள் மற்றும் வேஷ்டிகள். நட்ட மரம் நிமிர்ந்து நிற்கும் நாளை, நல்ல மனம் என்று விட்ட தண்ணீரிலே நன்மை பல தரும் மரமாய் வளருமே நாளை. மரம் வளர்ப்போம், சமூக நலன் கருதி வெளியிடுவோம். சக்தி மசாலா. ஆலயா 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 ஓ ஓ ஓ ஆலயா ஓ ஓ ஓ. சூப்பர் ஃபிட் செம ஹிட். ஆலயா பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள். சுவர்களில் உதிர்வது தொல்லையா? பெயிண்ட்டுக்கு முன்னாடி பூசுங்க பிர்லா ஒயிட் வால்கேர் புட்டி. இது சுவர்களை வைக்கும் ஈரத்திலிருந்து பாதுகாப்பாக, அதாவது உதிர்வதிலிருந்து விடுதலை. நேஷனல் வேஷ்டிகள் அணிந்து வந்தாலே சந்தோஷமே. உன்னதமாய் உயர்தரமாய் நேஷனல் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள் மற்றும் உள்ளாடைகள். ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். சிட்டி யூனியன் பேங்க். ட்ரஸ்ட் அண்ட் எக்ஸலன்ஸ். Viking Premium Vests and Briefs. மேட்சை காப்பாத்துறதுக்கு
Do not drop a catch. அப்புறம் வாழ்க்கையை காப்பாற்ற Catch every drop. இப்போது தண்ணீரின் வேஸ்டேஜுக்கு full stop. Priyag Zero Drop Bath Assets. குட் மார்னிங் என்றால் உதயம், குட் லக் எப்போதும் உதயம். குட் மார்னிங் உதயம் வேட்டிகள் சட்டைகள். உதயம் Yardley Soaps of Londonuடன் ஆடம்பர குளியலை அனுபவியுங்கள். Enriched with international fragrance. Yen World, Yen Yardley. ராம்ராஜ் வேஷ்டிகள் சல்யூட் சல்யூட். மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள் சல்யூட். ராம்ராஜ் சல்யூட். 10 நிமிஷத்துல பன்னீர் சமையல் வீட்லயா? மில்கி மிஸ்ட் பன்னீர் இருந்தா போதும். சக்கு சக்கு சக்குன்னு வெட்டி எண்ணெயில வறுத்து எந்த குருமாவுக்கும் மசாலாவுக்கும் சேர்த்தா அது ரெடி. சாப்பிட்டா அது ரெடி. வாவ்! சுவையான மிருதுவான மில்கி மிஸ்ட் பன்னீர். 10 நிமிஷத்துல பன்னீர் சமையல். புத்தம் புதிய வெற்றிக்கு MCR வேஷ்டிகள் சட்டுகள். கம்பியில TMTங்கிறாங்க. எல்லாமே 500 கிரேட் ISA தான். இதுல எதை வாங்குறது? திருமலா TMT எல்லாத்துக்கும் மேல. எப்படின்னு ப்ரூவ் பண்ணட்டுமா? பாருங்க. லேட்டஸ்ட் யூரோப்பியன் டெக்னாலஜி தென்னிந்தியாவில் முதல் முறையாக ஆரம்பம் முதல் கடைசி வரை புள்ளி ஆட்டோமேட்டிக் ஃபேக்டரியில் தயாராகும் கம்பி இதுதான். தரம் மற்றும் தகுதி கம்ப்யூட்டர் மூலம் உறுதி செய்வதால் திருமலா TMT எல்லாத்துக்கும் மேல. திருமலா TMT கம்பிகள். செயல்படுத்தப்படுகிற ஒரு நேர்பட பேசு தொடர்கிறது. மத்திய அரசு புதிதாக அறிவித்திருக்கக்கூடிய 7வது ஊதிய கமிஷன், அதனுடைய சாதக பாதகங்கள், அது தொடர்பாக மத்திய அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், ஒரு தரப்பிற்கு மட்டும் சம்பளம் உயர்ந்து கொண்டே செல்கிறது, மற்ற ஒரு எண்ணற்ற மக்களுக்கு பெருவாரியானவர்களுக்கு நிரந்தரமான வேலை இல்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு, ஒரு வேதனையான ஒரு மறுபக்கமும் இந்தியாவில் முரண்பாடும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி பொதுவாக பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு அமெரிக்க நாராயணன், நீங்க குறிப்பிட. இவர் பேசினாரு, கட்சிகளை பற்றி குற்றம் சொன்னாரு. ஆனா சமூக ஆர்வலர்ன்ற ஒரு போர்வையில கட்சியில இருந்து பேசிருக்காரு. இதுல இது தவறான உதாரணம். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்தா நீங்க யாருன்னு மக்களுக்கு தெரியணும். அந்த இதை நீங்க தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள்னு கேட்டுக்கிறேன். ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது விவாதத்துக்கு வந்துருவோம். ரைட். இந்த விவாதத்துல நீங்க சொன்னீங்க, அதாவது ஃபோர்டு என்ன பண்ணார் தெரியுமா? மற்ற எல்லாரும் குறைந்த ஊதியம் கொடுக்கும் போது $5, ஐம் டாக்கிங் அபவுட் ரொம்ப 180-100 வருடத்துக்கு முன்னால அதிகமாக சம்பளம் கொடுத்தார். எல்லாரும் கேட்டாங்க, இத பண்றையே எப்படா நீ கம்பெனி நடத்துவேன்னு. அப்புறம் அதன் மூலமாக மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து பல பேர் கார் வாங்க ஆரம்பிச்சு இட் பிரைம் தி எக்கானமி ஆல்சோ. அதனால துரைபாண்டியன் சொல்வது ஓரளவு உண்மை. ஆனா இவர் சொன்னாரு எல்லா பணமும் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு போறோம், அதுவும் நியாயமானது. இன்றைய இதுல பாத்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு சட்டம் மூலமா அடித்தட்டு மக்களுக்கு உதவிக்கிட்டு இருக்கோம். கல்வி உரிமை சட்டம் மூலமா கொடுத்திருக்கோம். நில உரிமை பாதுகாப்பு சட்டம் மூலமா விவசாயிகளுக்கு அவங்க நிலங்களுக்கு விலை கொடுக்கச்சே 4 மடங்கு பணம் தரோம். இது ஏதோ ஒரு சாராருக்கு மட்டும் சொல்வதுன்றது தவறான வாதம். பல ஊழல்கள் நடக்குதுன்னு சொன்னாரு. ஊழலுக்கும் இதுக்கு இன்னைக்கு பேசக்கூடியதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதை பத்தி நான் பேசுறேன். இல்ல, நீங்க பேசின ஒன்றுக்கு தான் அவர் பதில் சொன்னார். சம்பளம் குறைவாக சம்பளம் வந்தால்தான் மற்ற வழிமுறைகளை பற்றி தேடி போறது, நல்ல சம்பளம் கொடுத்தால் ஊழல் இருக்காதுன்னு சொன்னீங்க. அதைத்தான் அவர் மறுத்தார். இப்ப அரசு அதிகாரிகளை பற்றி பேசுறோம், அரசியல்வாதிகளை பற்றி பேசணும். அதுக்கு நான் ரொம்ப தெளிவா பேசுறதுக்கு ரெடி. ஆனால் தயவு செய்து நீங்க அந்த சப்ஜெக்ட் கொண்டீங்கன்னா நாளைக்கு பதில் சொல்றோம், அப்புறம் நீங்க சப்ஜெக்ட் விட்டு போவான்னு சொல்லாதீங்க. இப்ப நம்ம பேச வேண்டியது அரசு ஊழியர்களுடைய எல்லாம் we can go on a tangent. ஆனா இன்னைக்கு மக்கள் கிட்ட என்ன பேசுறோம்? 7வது பே கமிஷன் ஏன் இது கொடுக்கணும்? அரசு ஊழியர்களுக்கு ஏன் நல்ல சம்பளம் கொடுக்கணும்? நான் சொல்லச்சே சொன்னேன். என்ன சொன்னேன்? ஊழல்கள் குறைந்து மக்களுக்கு சேவை செய்யதான் அவங்க இருப்பாங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்வாங்கன்னு அவங்களை அறிவுரையும் சொன்னேன். நானு ஊழல்கள் குறையணும்னு சொன்னேன், ஊழல்கள் இல்லன்னு சொல்லல. ஏன் என்னுடைய இதை புரிஞ்சுக்காம மறுபடியும் அரசியலை இழுக்கிறாரு? அரசியல் உள்ள ஊழல்கள் சொல்றாருன்னா இவருக்கு உள்நோக்கம் இருக்குதுன்னு நான் குற்றம் சாட்டுறேன். 60 வருஷமா பார்த்துட்டு தானே இருக்காங்க. அதனால மக்கள் 60 வருஷம் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன உள்நோக்கம் தெரியுது? நீங்க சொல்லிட்டீங்க. என்ன பொறுத்தவரையிலும் என்ன டைமிங்கை பத்தி நம்ம ரொம்ப பேசுறோம். இப்போ 2 சப்ஜெக்ட் தான் மெயினா இருக்கு. ஒன்னு டைமிங், ரெண்டாவது ஒரு ஏற்கனவே ரொம்ப வசதியா இருக்க மத்திய அரசு ஊழியர்களுக்கே மறுபடியும் கொடுக்கணுமாங்கிற ஒரு போக்கு இப்ப தென்படுது.
நாங்கள் எங்களை பொறுத்தவரை இன்னைக்கு கூட என்ன தெரியுமா உங்களுக்கு, அகில இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் 11 மத்திய தொழிற்சங்கங்கள் சேர்ந்து அமைப்பு சாரா தொழிலாளருடைய முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தொழிற்சங்கம் நடத்தி தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். அதனால வந்து அது வந்து சொல்ல போனால் அதில் 7வது ஊதிய குழு கூட அதில் இல்லை, ஒரு கோரிக்கையா இல்லை, பிற கோரிக்கைகள் தான் நாங்கள் அதை வச்சு எல்லாரும் சேர்ந்து போராடிட்டு வந்திருக்கோம். அதனால நீங்க அக்கறை வந்து அந்த அமைப்பு சாரா தொழிலாளருக்கு எங்களை விட மற்றவங்களுக்கு அக்கறை இருக்குங்கிற ஒரு வாதத்தை நான் ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை. சொல்ல போனா அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் கொடுக்கணுங்கிறதுல ரொம்ப ஆழமான கருத்து எங்களுக்கு. காங்கிரஸ் அரசியல் இருக்கிற காங்கிரஸ்காரருக்கு அதுதான் சொல்றாரு. நீ தொழிற்சங்க தலைவரும் நிச்சயமா நான் சொல்றேன். நாங்க வந்து அவர் எப்படி சொல்றாருங்கிற அவர் ஒரு கருத்தை சொல்றாரு, அது உண்மையும் கூட. நீங்க எனக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னா இந்திரா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம், நான் வந்து அந்த செமினார்ல அட்டன் பண்ணுவேன் டெல்லியில. இந்த ஆசியன் கண்ட்ரியில இருக்க பல்வேறுபட்ட நாடுகள் அதை பார்க்கறாங்க. அதெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன்ல கொஞ்சம் முன்ன ஐயா சொன்ன மாதிரி 148 ரூபாய்க்கு 60 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அதை கரெக்ட் பண்ண வேண்டியது. ஆனா அது ஒரு புரட்சிகரமான திட்டங்கிற ஒரு நிமிஷம் இருங்க. புரட்சிகரமான திட்டம் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. நான் ஆசியன் கண்ட்ரிஸினுடைய மாநாட்டில் கலந்துக்கிட்டேன். பாகிஸ்தான்ல இதே ஃபாலோ பண்றாங்க. அதனால அந்த ஏரியாவில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோங்கிறத அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண இண்டெக்ஸேஷன் கொடுக்குறோம், விலைவாசிக்கு தகுந்தாப்புல அதுலயும் நீங்க கொண்டு வரணுங்கிறதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. நீங்க வந்து ஒரு அட்டாக்கா அதுல இன்க்ரீஸ் பண்றதுக்கு பதிலாக கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் விலைவாசி உயர்வுக்கு தகுந்தாப்புல கொண்டு வரணும், எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதுல எனக்கு கருத்து வேறுபடுது. இன்னொன்னு டைமிங்கை பத்தி நீங்க சொல்றீங்க, எப்பதான் வேலை செய்யறது கவர்மெண்ட்? ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னால எல்லா சப்ஜெக்டையும் ஒத்தி வச்சிடலாமா? நான் கேட்கறேன் உங்களுக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாலே எலெக்ஷன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒத்தி வச்சிட முடியுமா? கடைசியில் எலெக்ஷன் கமிஷன் சொல்ற வரையில அவங்க வந்து செயல் திட்டத்தை ஓட்டலாம். எங்க அனுபவத்தை நான் அதான் சொன்னேன். நீங்க நான் எலாபரேட்டா பேசல, என் தோழர் கூட என்கிட்ட கேட்டார். முதல் சம்பள விஷயம் 1 வருஷத்திலே கொடுத்துட்டாங்க. 2வது சம்பள குழு வந்து 2 வருஷத்துல கொடுத்துட்டாங்க. 3rd சம்பள குழு 3rd பே கமிஷன் 70ல ஆரம்பிச்சு 73 3 வருஷம் எடுத்துக்கிட்டான். 4th சம்பள குழு 4 இயர்ஸ் சப்மிட் பண்றாங்க. உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு. நான் 5வது குழு வந்து 4 வருஷம். ஒரே இது போனதுதான் 18 மாசத்துல கொடுத்தாங்க. அப்ப இப்ப அவங்க அமைச்சிருக்க டைம் வந்து 10 வருஷமாங்கிற விவாதம் வந்து எங்களுடைய கருத்து. என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஏற்கனவே வந்து ரத்தவேல் பாண்டியன் வந்து மிக அழகான கருத்தை வந்து அவருடைய 5வது ஊதிய குறிப்பிட்ட ஒண்ணு என்ன செய்யுங்க, நீங்க வந்து ஒரு பெர்மனன்ட் வேஜ் கமிஷன் நியமிச்சிருங்க. இந்த வருஷம் இந்த டிபேட்லாம் தேவையில்லை. வர 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 அவங்க உட்கார்ந்து பேசிட்டு கான்ஸ்டிடியூஷனல் இதோட அத்தாரிட்டியோட கொடுங்க. 10 ஆண்டுக்கு ஒரு முறை தேவையில்லை, எப்பெல்லாம் விலைவாசி ஏறுதோ அப்ப தரட்டும். அது பெர்மனன்ட் ரெமெடி கொடுங்கன்னு சொல்றாங்க. என்ன பொறுத்தவரை நான் இன்னொன்னு சொல்லிடுறேங்க, டைமிங்க வந்து நீங்க வந்து இதுல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய டைமிங்க கடந்து வந்துட்டோம், காலத்தை கடந்துட்டோம். நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போலாம். திரு அண்ணாமலை, உங்களுக்கு 2 கேள்விகளை சேர்த்து கேட்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, திரு துரைபாண்டியன் சொன்னது, மத்திய அரசு ஊழியர்களுக்கு வாங்கும் சக்தி வந்தால் அது சமூகத்துக்கு நன்மை, அது ஒரு பண சுழற்சிக்கு வழிவகுக்கும். இது வேலை இல்லாமல் கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் கூட எங்களுடைய சொந்தக்காரர்கள் தான், அவர்களும் இதனால் பயனடைவார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றார். அதை கடந்து நான் கேட்க விரும்புவது, இன்றைக்கு தனியார் துறையில ஒரு பொறியியல் கல்லூரியில் படித்து முடித்த உடனே கேம்பஸ் இன்டர்வியூன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு மென்பொருள் நிறுவனத்திற்கு வேலைக்கு செல்கிறார்கள். 20 வயது 22 வயது இளைஞர்கள் கை நிறைய சம்பளத்தோடு செல்கிறார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை அவர்களுக்கு ஊதிய உயர்வு வருகிறது. இன்றைக்கு விலைவாசி ஒரு பக்கம் உயரும் போது அரசாங்க ஊழியர்களுடைய சம்பளமும் உயர வேண்டுமா வேண்டாமா? உயர வேண்டும் அப்படின்றதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. அவர் சொன்னது நாங்க இந்த சம்பள உயர்வு மூலமா நாங்க எங்களோட பர்ச்சேசிங் பவர் கூடிரும், அந்த பர்ச்சேசிங் பவர் மூலமா பொருட்களை எல்லாம் வாங்குறோம் அப்படின்னும் போது, இன்னொரு சாரார் அதுல அந்த பாதுகாப்பு இல்லாம இருக்கக்கூடிய மக்களுக்கு, வாங்கும் சக்தியை இழந்து இருக்கக்கூடியவங்களுக்கு மேலும் அதிகமான ஒரு பாதிப்பை தான் அது ஏற்படுத்துமே ஒழிய இது வந்து சரியான அணுகுமுறையா இருக்க முடியாது. பாகுபாட்டை அதிகப்படுத்துது, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை அதிகப்படுத்துது. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் போது பொருளாதாரம் இன்னும் மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு போய் எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு சாரா இருக்காங்களே, அந்த கடை கோடி மக்கள் அவங்க அதிகமா பாதிக்கப்படுவாங்க. அப்படின்றதுனால அதை நாங்க வேண்டாம்னு சொல்றோம். இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை ஒரே ஒரு விளக்கம் சொல்லுங்க அண்ணாமலை சார். சொல்லுங்க, ஒரே ஒரு விளக்கம் சொல்லுங்க. சொல்லுங்க. இந்திய நாட்டுல உற்பத்தி ஆகிற பொருட்களை வாங்க விடாமல் 1500 வெளிநாட்டு பொருட்களுக்கு சுங்க வரி இல்லாமல் செய்து இந்திய நாட்டினுடைய கிராமப்புறங்களை வெறிச்சோடை செய்வதற்கு யார் காரணம்?
அன்னைக்கு பாஜக அரசாங்கம் 1500 பொருட்களுக்கு இறக்குமதி வரியை இல்லாமல் எடுத்தார்களே, அப்பொழுது இந்த கேள்வியை கேட்டீர்களா? நீங்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்ற கேள்வியை கேட்டீர்களா? ஐயா, நாங்க எப்போதுமே இந்த கேள்வியை தான் கேட்டுட்டு இருக்கோம். நாங்க சொல்றோம் இருங்க இந்த இது மாதிரி அந்நிய முதலீடுகளை அனுமதிக்க கூடாது. இந்த பிரச்சனை வருவது என்று சொன்னால் உங்களுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது என்று பொருள். இல்ல, அது வேறு வாதம். வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும், இந்நாட்டு அடித்தட்டு மக்களுக்கு உதவும், எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இப்ப ஷார்ப்பா 5000 7வது சம்பள குழு தேவையில்லைன்னு சொல்றாரு. முதல்ல என்ன சொன்னார்னா, நான் அதை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு இதை சொல்லலாமா? ஐயா, நான் சொல்றது இது மாதிரியான நிலைப்பாடுகள் எடுக்கும் போது அரசாங்கம் இந்த பொருளாதார மந்த சூழ்நிலையில நம்மளுடைய பணவீக்கம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இது அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன். சூழ்நிலை மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு கொடுத்தால் பேசல. உங்களோட பொருளாதாரம் எங்களுக்கு புரியல சொல்லுகிறதா? அத சொல்லுங்க. மக்களோட பொருளாதாரத்தை புரிஞ்சுட்டு பேசுங்க. பொருளாதாரம் புரியாம பேசல சார். எல்லாரும் ஒரு நேரத்துல பேச முடியாது. ஒரு நிமிஷம். தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. பொருளாதாரத்தை புரியாம நான் பேசல. அண்ணாமலை நீ சொல்லி முடிங்க. கையில காசு கிடைத்தால் ஒரு நிமிஷம் துரைப்பாண்டி உங்ககிட்ட வர்றேன். ஒரு நிமிஷம் போடுவாங்களா? எங்க போகும் இந்த பணம்? எதுங்க? சாதாரண மத்திய அரசு ஊழியன் கையில காசு கிடைத்தால் அந்த பணம் எங்கே போகும்? சொத்துக்களாகும். எப்படி சொத்துக்களாகும்? என்னுடைய அடிப்படை வீடு வாங்குவீங்க. ஒரு வீடு இருக்கிறவங்க 2 வீடு வாங்குவீங்க. இல்ல, அப்படி இல்ல. நீங்க பேசுறீங்க. அத நீங்க சொல்ல முடியாது. சம்பளம் வாங்கி வாழ்றது கஷ்டமா இருக்கு. அது அல்ல வாதம். எந்த உலகத்துல இருக்கீங்க? வாதம் அது அல்ல. அதுதான் மத்திய அரசு ஊழியர்கள் இல்ல சாதாரண மக்களுக்கும் அடிப்படையில பாருங்க, கிராமப்புறம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். சாதாரண மக்களுக்கு சம்பளம் வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அன்னைக்கு சுப்பிரமணியன் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார், 10,000 ரூபாய் குறைந்தபட்ச ஊதியம் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கடந்த பிப்ரவரி 2021 வேலை நிறுத்தம் செய்திருக்கிறோம். அது யாருடைய கோரிக்கை? சாதாரண மக்களின் கோரிக்கை. விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். வேலையில்லா காலத்துக்கு ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதனால நீங்க மக்களும் நாங்களும் வேறு வேறு என்று பிரித்து பேசுவது தவறு. உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறது. இல்ல இல்ல இல்ல, தயவு செய்து உள்நோக்கத்தோட நீங்க பேசுறீங்க. அப்படின்னு சொன்னா இல்லங்க. அதாவது மத்திய அரசாங்கத்தோட ஊழியர்கள் ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மத்திய அரசு நிறுவனங்கள் எல்லாமே லாபகரமா நடந்திருக்கும். லாபகரமா நடக்கல. ஒரு தனியார் நிறுவனம் லாபகரமா நடக்கும் போது ஏன் மத்திய அரசாங்கம் நீங்க நஷ்டத்துல நடக்கணும்? இருக்கிறதுனால அரசாங்கத்தை உங்களுடைய சொல்படி நடக்க வைக்கிறீங்க. எங்களை மாதிரியான தனிப்பட்ட மக்கள் அந்த அரசாங்கத்தை எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. இப்ப சரியான தகவல் இல்ல. இப்ப ஒரு சில கம்பெனிகள் 250 பப்ளிக் செக்டார் இருக்கு. ஒரு 10 பப்ளிக் செக்டார் நஷ்டத்துல போகலாம். அதையும் மீறி 1 லட்சம் கோடி ரூபாய் அரசுக்கு கொடுத்துட்டு இருக்கிறது அரசு நிறுவனங்கள் தான். எப்படி ஐயா சொல்றாரு? பிஎஸ்என்எல் ஒன்னும் இல்ல. பிஎஸ்என்எல் இப்ப நம்ம செல்போனை முத இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கான எல்லா டெக்னாலஜியும் பிஎஸ்என்எல் கிட்ட இருந்தது. நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணோமா? அத நம்ம பணம் சம்பாதிச்சோமா? ஆனா அதுல 2G ல சொல்ல விடுங்க. நாங்க சொல்றோம். ஏன்னா நீங்க அத பத்தி சொல்றதுனால சொல்றேன். எங்களை 7 வருஷம் கழிச்சு தானே உள்ள விட்டீங்க. ஏன் ஆர்பிஜி வந்துச்சு 2001 வரல எங்களை உள்ளே உடலே பப்ளிக் பொதுத்துறை நிறுவனத்தை அன்றைய இருந்த அரசு தான். போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு கட்சியான விமர்சனம் பண்ண விரும்பல. அரசு ஒரு 7 வருஷம் கழிச்சு கொடுத்தோம்னா நாங்க ஒரு சமமான சூழ்நிலை உருவாக்கி. இது ஒரு பொதுவான வாதம். அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் சொல்றதுனால நான் சொல்றேன். திரு சுப்பிரமணியன், பொதுவான வாதம் என்னவென்றால், பொதுவாக பலரும் முன்வைக்கிற விமர்சனம் என்பது அரசு துறைகளில் தனியார் துறையில் இருக்கிற ஒரு நிர்வாகத்திறன் எஃபிஷியன்சி என்று சொல்லக்கூடியதோ அல்லது தனியார் துறை காட்டக்கூடிய ஒரு லாபம் என்பதோ இதில் இருப்பதில்லை. அரசு துறை பொதுத்துறையை பொறுத்தவரையிலும் நஷ்டக்கணக்கு தான் வருகிறது என்கிறது ஒரு சாதாரண ஒரு ஆதங்கம். அந்த ஆதங்கத்தை தான் திரு அண்ணாமலை வெளிப்படுத்தி இருக்கிறார். நியாயமான ஆதங்கம். அதே பெரும்பாலான ஒரு நிமிஷம் திரு துரைப்பாண்டியன், நீங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தால் யார் பேசுவதும் கேட்காது. உங்கள் வாய்ப்பு வரும்போது நீங்கள் குறுக்கிடலாம். ஒரு நிமிடம் திரு துரைப்பாண்டியன், ஒரு நிமிடம். நியாயமான வாதங்க. அரசு ஊழியர்கள் உண்மையிலேயே அவர்களுடைய
உற்பத்தி திறனை அதிகரிக்கணும். அதுல சந்தேகம் வேண்டாம். போன பே கமிஷன் வரைச்சே கூட அதை சொன்னாங்க. அவர் சொன்னாரு ஒர்க் பிளான் இருக்கா, அவங்களுக்கு இருக்கு, ஆனா இன்னும் திறம்பட நிர்வகிக்கலன்றத மறுபடியும் நான் டிவியில இருந்தாலும் சரி, அரசு சார்பாக பேசினாலும் சரி, நான் உண்மையை ஒத்துக்கிறதுல என்னைக்குமே இது பண்றதுல இல்ல. அரசு ஊழியர்கள், நீங்க மக்கள் மத்தியில ஒரு இது இருக்கு, அரசு ஊழியர்கள் தனியார் ஊழியர்கள் அளவுக்கு திறனுள்ளதாக வேலை செய்யவில்லை என்ற ஒரு எண்ணம் இருக்கு. அரசு ஊழியர்கள் சார்புல அடித்தட்டுல கூட ஊழல் இது கரப்ஷன் பணம் கொடுத்துதான் வேலை செய்ய வேண்டும்ன்ற எண்ணம் இருக்கு. ஆனா மாறிக்கிட்டு இருக்குன்றதும் உண்மை. சரி, இதற்கு பதிலை திரு துரைபாண்டியன் இருக்கையில திரு துரைபாண்டியன் உண்மை. நான் சொல்ல துரைபாண்டியனுடைய மறுப்பை சுருக்கமா சொல்லுங்க. அதாவது எல்ஐசியை தேச உடைமை ஆக்கும் பொழுது அரசாங்கம் 5 கோடி ரூபாயில தேச உடைமை ஆக்கினாங்க. இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடி ரூபாய் அங்க இருக்கிறது என்று கணக்கு போட்டு பாருங்கள். அப்ப இந்த உழைப்பு யார் கொடுத்த உழைப்பு? வங்கி தேச உடைமை ஆக்கணும், தனியார் நிறுவனங்கள் தான் வச்சிருந்தாங்க. பல குடும்பங்களோட வங்கி இருந்தது. தேச உடைமை ஆக்குகிற பொழுது எத்தனை வங்கி கிளைகள் இருந்தது? இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது? இன்னைக்கு வருமான வரியை திரட்டி கொடுப்பவர்கள் யார்? இன்னைக்கு வருமான வரியை ஒவ்வொரு ஊர்லயும் போய் கொண்டு வந்து குவிப்பவர்கள் யார்? மத்திய அரசு ஊழியர்கள். மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு ஒரு அரசாங்கம் செயல்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அங்கே இருக்க ஊழியர்கள். இந்த பொத்தாம் பொதுவா ஊழல் இருக்கிறது, பொத்தாம் பொதுவா வேலை கலாச்சாரம் கெட்டு போய்விட்டது என்று பேசுவது சரியல்ல. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு 7வது சம்பள கமிஷன் அமைப்பது சரியா தவறா? அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. அந்த அளவோடு மட்டும் பேச முடியாது. அந்த 7வது சம்பள கமிஷனில் உயர்வு வருவதற்கு ஏற்ற உழைப்பை அவர்கள் செலுத்துகிறார்களா என்பது பேசப்பட வேண்டிய விஷயம் தான். சொன்னேன், சுப்பிரமணியன் அவர்கள் அழகாக சொன்னார். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நாம் அதையும் பேசலாம். நாம் சுப்பிரமணியன் ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் பேசலாம். நாம் இந்த பிரச்சனையும் பேச வேண்டும். இத்தோடு சேர்த்து விலைவாசி ஏறும் போது அதற்கேற்ப ஊதியம் உயர வேண்டும் என்று பேசுவது சரியா, அல்லது விலைவாசியை ஏறாமல் பார்த்துக் கொள்வது சரியா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதையும் பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். செயல்படுத்தப்படுகிற ஒரு பாதை எதிலும் புன்னகையுடனே இதுதான் வாழ்க்கை என்று முன்னோடு முன்னருகில் Bridgestone, your journey, our passion. சிவி வேஷ்டிகள் கட்டிக்கிட்ட கம்பீரம், புது அழகு மிடுக்கு அந்தஸ்து கொண்டாட்டம், மரியாதை வழங்கும் சிவி வேஷ்டிகள், வெண்மையின் அதிகாரம். சிவி வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள். நிஜாம் பாக்கு. பெரியவர் சிறியவர் அனைவரும் சுவைத்திடும் நிஜாம் பாக்கு. ஆஹா, அன்றும் இன்றும் என்றும் தரமே நிஜாம் பாக்கு. நிஜாம் பாக்கு. குட் மார்னிங் என்றால் உதயம், குட் லக் எப்போதும் உதயம். குட் மார்னிங் உதயம் வேட்டிகள் சட்டைகள். உதயம். ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். City Union Bank, trust and excellence. ராம்ராஜ் அணிந்திட வேண்டும், நீ ராம்ராஜ். கனவுகள் மெய்ப்பட ராம்ராஜ் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள். சல்யூட் ராம்ராஜுக்கு சல்யூட். லைட் வர போகுதுல, வண்டியை ஏன் நிறுத்திட்டீங்க? வண்டி ஸ்டார்ட்ல தானே இருக்கு. இந்தியாவின் ஒப்பற்ற ரிஃபைன்ட் டீசல் இன்ஜின். Let your desire show. மேட்சை காப்பாத்துறதுக்கு Do not drop the catch. அப்புறம் வாழ்க்கையை காப்பாற்ற Catch every drop. இப்போது தண்ணீரின் வேஸ்டேஜுக்கு ஃபுல் ஸ்டாப். பிரயாக் ஜீரோ டிராப் பாத் அசெட்ஸ். ஆடவருக்கு அழகு ஆலயா வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள். குவாலிட்டியை விரும்புறவரா நீங்க? அப்ப டிமாண்ட் பண்ணுங்க. அம்மன் டிஆர்ஒய். கட்டிடம் கூடுதல் பலம் பெற FE 500 கிரேடு. அம்மன் டிஆர்ஒய். யூ டிமாண்ட். கட்டுமானத்தில் 20% சேவிங். உங்கள் பணத்திற்கு சரியான மதிப்பு. டிமாண்ட். அம்மன் டிஆர்ஒய் TMT கம்பிகள். டிமாண்ட் பண்ணி வாங்குங்க. அம்மன் டிஆர்ஒய். நேஷனல் வேஷ்டிகள் அணிந்து வந்தாலே சந்தோஷமே. உன்னதமாய் உயர்தரமாய் நேஷனல் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள் மற்றும் உள்ளாடைகள். சுவர்களில் உதிர்வது தொல்லையா? பெயிண்ட்டுக்கு முன்னாடி பூசுங்க பிர்லா ஒயிட் வால்கேர் புட்டி. இது சுவர்களை வைக்கும் ஈரத்திலிருந்து பாதுகாப்பாக, அதாவது உதிர்வதிலிருந்து விடுதலை.
Viking Premium Vests and Briefs. எந்த பிளேட பயன்படுத்தினாலும் சரி அது உங்க சருமத்தை சேதமடைய செய்யலாம். புதிய நிவியா மென் சென்சிட்டிவ் ஆஃப்டர் ஷேவ் இதில் உள்ள விட்டமின் இ மற்றும் கேமமைல் சேதத்தை சீர்படுத்தி உங்கள் சருமத்திற்கு இதமும் அளிக்கிறது. இது உங்க சருமம், நீங்க தான் பராமரிக்கணும். ராம்ராஜ் வேஷ்டிகள் சல்யூட் சல்யூட். மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள் சல்யூட். ராம்ராஜ் சல்யூட். நட்ட மரம் நிமிர்ந்து நிற்கும் நாளை நல்ல மனம் என்று விட்ட தண்ணீரிலே நன்மை பல தரும் மரமாய் வளருமே நாளை. மரம் வளர்ப்போம், சமூக நலன் கருதி வெளியிடுவோர் சக்தி மசாலா. White Wonder White MCR White Shirts. செயல்படுத்தப்படுகிற ஒரு நேர்பட பேசி தொடர்கிறது. திரு சிவயிலங்கோ, எல்லோருக்கும் நல்ல சம்பளம் தேவை என்கிறது ஒரு பொதுவான ஒரு வாதம். நான் உழைக்கிறேன், என விலைவாசியும் உயர்ந்திருக்கிறது, எங்களுக்கு நியாயமான சம்பளம் வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் கேட்பது எப்படி தவறாகும்? அந்த அடிப்படையில் 10 ஆண்டுக்கு ஒரு முறை ஊதிய உயர்வுக்காக ஒரு கமிஷனை போடுறது எப்படி குறை சொல்லக்கூடிய முடியும்? அதுக்கு முன்னாடி துரைபாண்டியன் ஒரு கேள்வி சொன்னாருங்க, அதுக்கு சொல்லிடுறேன். 5 கோடியில வந்து இன்சூரன்ஸ் ஆரம்பிச்சாங்க, லைஃப் இன்சூரன்ஸ் எல்ஐசி. இப்ப பல லட்சம் கோடிகள் வந்திருக்குது அப்படின்னு சொன்னாருங்க. அதுக்கு தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனில உள்ள வந்த பிறகு அதுல எவ்வளவு முதலீடு வந்திருக்குன்னு பாருங்க, அவங்களுடைய வேலை லட்சணம் புரியும். தனியார் வந்த பிறகும் எல்ஐசி இன்றைக்கும் நிறைய எவ்வளவு முதலீடு வந்திருக்கும் பாருங்க. ஒண்ணு. ரெண்டாவது பிஎஸ்என்எல் வந்து தொலைபேசி துறையில வந்து தனியார் உள் வருவதற்கு முன்னாடி எவ்வளவு வருமானம் இருந்தது, இப்ப எவ்வளவு இருக்குது, அவங்களுடைய லட்சணம் தெரிஞ்சுவிடும். இது எல்லாமே அவங்க அரசு ஊழியர்கள் எப்படி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டாலே தெரியும். எப்படி ஒவ்வொரு அரசு துறையிலும் எவ்வளவு லட்சியம், அவங்க லட்சியத்தோட வேலை செஞ்சுட்டு இருக்காங்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா மக்களுக்கு வந்து ஒவ்வொரு அரசு துறையிலையும் போகும்போது அவங்க எவ்வளவு பொறுப்பா பதில் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி உண்மை கரெக்ட். ஒரே சொல்லி முடிச்சாரன் சொல்லி முடிச்சாரன். ஒரே தெருவுல ஒரே வேலைக்கு போறாங்க. ஒருத்தர் வந்து அரசு வேலையில போறாரு, ஒருத்தர் தனியார் துறைக்கு போறாரு. அவரும் செய்த ஒரே வேலை தான். எக்ஸாம்பிள் எடுத்துங்க, டீச்சர் வேலை எடுத்துங்க. டீச்சர் வேலையில ஒருத்தவங்க போறாங்க, அரசு வேலையில போறாங்க, அவங்க 30-35,000 சம்பளம் வாங்குறாங்க. அதை விட அதிக வேலை செய்யறாங்க தனியார் துறையில 3,500 ரூபாய் 4,000 சம்பளம் வாங்குறாங்க. இல்ல, அந்த சம்பளத்தை ஏற்ற வேண்டும் என்று போராடலாம். அதிக அளவுக்கு அதிகமா கொடுக்குறீங்க. அன்னைக்கு வந்து 1947 20 ரூபாய் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் இருந்தது. அன்னைக்கு காவல்துறைக்கு 16 ரூபாய் இருந்தது. ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு 30 ரூபாய் இருந்தது அன்னைக்கு சம்பளம். இன்னைக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து 15-20,000 வருது. ஆசிரியர்களுக்கு 35,000 வந்து. சரி, அரிசி விலை என்ன, இந்த கேள்வி அவங்களுக்கு அந்த பொதுமக்களுக்கு இன்னைக்கு வந்து நீங்க வந்து மொத்தத்துல 120 கோடி பேர்ல 4 கோடி பேர் தான் அரசு ஊழியர்கள் இருக்காங்க இந்தியா ஃபுல்லா. மீதி 117 கோடி பேருக்கு யாரு என்ன பண்ணீங்க? அவங்கள யாரு நினைச்சீங்களா? அரசாட்சியில வந்து எப்படி நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷார சொல்லிட்டு வராங்க இல்லைங்களா? 40% உங்களால செலவு பண்ண முடிஞ்சுங்களா? அதுக்கு வக்கில் அந்த அரசாங்கத்திற்கு. நான் வந்து ஓட்டு வாங்கணும், ஆர்கனைஸ்ட் செக்டரா இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஓட்டு வாங்கினா அவங்க இன்னைக்கு இந்த சங்கங்கள்லாம் பேசுறாங்களே, சங்கங்கள் ஒரு முறை ஏதாச்சும் அறிக்கை விட்டுருக்காங்களா? நாம வந்து இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறோம், இவ்வளவு வசதிகளை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம், நீங்கள் பொறுப்பாக வேலை செய்யுங்கள் என்னைக்காச்சும் ஒரு முறை இந்த சங்கங்கள் அறிக்கை விட்டுருக்காங்களா? சம்பள உயர்வுக்கு அறிக்கை விட்டுருக்காங்க, அகாடப்படிக்கு அறிக்கை விட்டுருக்காங்க, ஒவ்வொரு சம்பளம் இதை வேணும் அது வேணும்னு அறிக்கை விட்டு இருக்கிறாங்க, போராட்டம் பண்றாங்க, ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஒரு முறை இத மாதிரி நம்ம மக்களுக்கு நம்ம பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காங்களா? இது கிடையாது. ஆனா இவங்க என்னன்னாக்கா, இந்த குதிரை வந்து கொல்லுனா முன்னுக்கு வரும், கடிவாளான பின்னுக்கு போயிட்டு பாத்தீங்களா? அத மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து அங்க மத்திய அரசு அலுவலகத்துல பாச்சுதான் அறிவிச்சாரு, இந்த அலுவலகத்தில் நிதியமைச்சர் அலுவலகத்தில் உள்ளர வரும்போது பிங்கரிங் அட்டண்டன்ஸ் போட்டு உள்ளர வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லா அரசு ஊழியர்களும் எதிர்த்தாங்க. அவர் எடுத்துட்டாரு. அப்ப ஏன் பயப்படுற? அதுக்கு
கொள்ளுனா மட்டும் உள்ளர வர்ற கடிவாளம்னா பின்னாடியா போற. நீங்க பிரைவேட் இதுல நீங்க கம்பேர் பண்ணும்போது பிரைவேட்ல என்னென்ன ஒர்க் ஷீட் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பணித்திறன் மேம்படணும், அவங்களுடைய கடமை வரையறுக்கப்படணும். அதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனா அவர் சொல்றாரு பாத்தீங்களா, யாரும் அந்த தொழிற்சங்கவாதிகள் சொல்றது இல்லைன்னு. எங்க கூட்டங்கள்ல நாங்க சொல்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா சுவர் இருந்தா தானே சித்திரம் எழுத முடியும். நிச்சயமா நாங்க அதை அட்வொகேட் பண்ணிட்டு இருக்கோம். அவருக்கு தெரியாம இருக்கலாம். நீங்க அப்படி சொல்லாதீங்க. நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் ரிசல்ட் வந்திருக்கா? இங்க பாருங்க, நீங்க சொல்றீங்க பண்ணி 40% மேல போக கூடாதுன்னு சொல்லி சொன்னீங்க. என்ன சொன்னா இந்தியாவுல வந்து அதுக்கு தகுந்தாப்புல கட்டுப்பாடு. இப்ப நாங்க நம்ம பொதுமக்களுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு பூராத்தையும் என்ன மிரட்டுறது? நீங்க ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் 93% இருக்காங்க, அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் இருக்காங்க. அவங்களுக்கும் சேர்த்தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். நீங்களும் எங்க கூட நில்லுங்க, உங்க கூட நாங்கள் நிக்கிறோம். எல்லாத்துக்கும் நாங்க வேணாம்னு சொல்ல. என்ன பொறுத்தவரை நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பே கமிஷன் வேணுமா வேணாமாங்கிறத டிபேட்ல இல்ல. அது அவங்களுடைய ஆதங்கத்தை அவங்க சொல்லியிருக்காங்க, அது புரியுது. ஆனா பே கமிஷன்ல முக்கியமான அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி கமிட்டி. அதை பொறுத்தவரையிலும் நாங்க எங்களுடைய வாதமா தொழிலாளர் தரப்புல நான் என்ன சொல்றேன்னா, அந்த கமிட்டி வந்து சம்பந்தம் இல்லாத ஆளுகளை கொண்டதா இருக்கக்கூடாது. கஜேந்திர கட்கர் குழு 1969 சொல்லியிருக்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா பே கமிஷன் அபிஷியல்ஸ், சுருக்கமா சொல்லிடுறேன். 2வது ட்ரேட் யூனியன் மெம்பர்ஸ், 3வது சோசியல் ஆக்டிவிஸ்ட், எக்கனாமிஸ்ட், லீகல் எக்ஸ்பர்ட்ஸ், இவங்களை கொண்டு தான் அந்த இதை ஃபார்ம் பண்ணணும். இது ஒண்ணு. 2வது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை பொறுத்தவரைக்கும் 15வது முக்கூட்டு மாநாட்டினுடைய அந்த பரிந்துரைப்படி டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல அவங்க கொடுக்கணும். 3வது வந்து நான் இன்னொன்னு ரொம்ப சொல்றேன். 2 லட்சம் பேர் சொல்றாரு, ஐயா சொல்றாரு, கிராம இது போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க 2 லட்சம் பேர் இருக்காங்க. தொடர்ந்து நாங்க 40 வருஷமா போராடிட்டு இருக்கோம். அவனை ஒரு அரசு ஊழியர் கன்சிடர் பண்ணி கொடுக்கணுங்கிறத இந்த பே கமிஷனுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல சேர்க்கணும்னு நினைக்கிறோம். இன்ட்ரீம் ரிலீஃப் போன தடவை கொடுத்து நாங்க கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்ட்ரீம் ரிலீஃப் கொடுக்கணும். துரைப்பாண்டியன் சொன்ன மாதிரி 50% டிஏ மெர்ஜர் பண்ணணும். கோரிக்கை பட்டியல் நீளமானது. நிறைவாக நீங்க சொல்றது ஒரு வரி நிறைவா சொல்றது ஒண்ணுதான். எங்களை பொறுத்தவரையிலும் எந்த பொதுமக்களுக்கும் எகென்ஸ்டா நாங்க இல்ல. ஆனா அதுக்காக வந்து இன்னைக்கு வந்து பல பேர் ஐயா சொல்ற மாதிரி சம்பள விகிதம் ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு நான் சொல்லல. ஏற்றத்தாழ்வை போக்குவதற்கு தானே முயற்சி பண்ணணும். அதுல வந்து தொழிற்சங்கங்களுடைய கடமை. நாங்க எல்லாரோட முன்னிலை இருக்கோங்கிறத நான் ரொம்ப வலியுறுத்தி ஏற்றத்தாழ்வு அரசாங்கத்தின் கடமை, தொழிற்சங்கங்கள் சொல்றீங்க. அதுக்காக வந்து நாங்க எல்லாத்தையும் நாங்க வாங்கிட்டு போகணும் நாங்க நினைக்கல. திரு துரைப்பாண்டியன், விலைவாசி உயர்வுக்கேற்ப அதற்கு ஈடான ஊதியத்தை கேட்பது ஒருபுறம், அதை தான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அரசாங்கமும் டிஏவை உயர்த்தி கொண்டே வருகிறது. அது தீர்வா அல்லது விலைவாசி உயராமல் பார்த்து கொண்டால் தானே எல்லா ஒரு 120 கோடி மக்களுக்கும் நியாயமான ஒரு பகிர்ந்தளிப்பு இருக்கும். எங்களுடைய கோரிக்கையை பஞ்சப்படி வழங்க வேண்டும் என்பதல்ல எங்களுடைய கோரிக்கை. விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. எங்களுடைய சுப்பிரமணியன் பேசுகிற பொழுதும் சொன்னார், எங்களுடைய முதல் கோரிக்கை மத்திய அரசே விலைவாசியை கட்டுப்படுத்து என்பதுதான் ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த சம்பள கமிஷன்ல இன்னும் பணம் எங்களுக்கு எல்லாம் கொடுக்கல. நம்ம காந்தியவாதியும் அவர் வந்து சமூக ஆர்வலர் சொல்லி இவங்க ஏன் இப்படி துடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு வந்து இன்னும் எங்களுக்கு யாரும் பணம் கொடுக்கல. எங்களுடைய கோரிக்கை 1/1/2011 இருந்து வழங்க வேண்டும் என்பது. ஆனா அரசாங்கம் சொல்லி இருப்பது 1/1/2016 இருந்து வழங்கப்படும் என்பது. சுப்பிரமணியன் அவர்கள் எனக்கு மிக பெரிய உதவி செய்திருக்கிறார். என்ன உதவினா, கிராமின் டாக் சேவக் என்று சொல்லி அஞ்சல் துறையில் வேலை செய்கிற கிராமப்புற ஊழியர் அஞ்சலக ஊழியர்களுக்கும் இந்த சம்பள கமிஷன்ல அவர்களையும் கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய பிரதான கோரிக்கை இருக்கிறது. அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன், சம்பள கமிஷன் அமைப்பதற்கான முடிவை அறிவித்திருந்தாலும் கூட பேச்சுவார்த்தையின் மூலமாக 2017 இருந்து சம்பள மாற்றம் பல்வேறு பிரச்சனைகளை அங்கே பேசி தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கிறது என்பது உண்மை. அந்த பொருளாதார பிரச்சனைக்கு காரணம் மத்திய அரசு ஊழியர்கள் அல்ல, அரசாங்கம் கடைபிடிக்கிற கொள்கை. அதை இதோடு ஒப்பிட்டு பார்ப்பது என்பது சரியா எனக்கு தோன்றவில்லை. இதே நிறைவு கருத்தை எடுத்துக்கொள்கிறேன். திரு நாராயணன் அவர் என்ன சொன்னார், முதல்ல இது வந்து இந்த காலகட்டத்துக்கு உகந்ததில்லைனாரு. அவருக்கு நாங்க வந்து 2016 தான் இது வரப்போகுது. நிச்சயமா அதற்குள்ள நம்மளுடைய எக்கானமி நிச்சயமா கொடுக்க முடியும். காலங்கள் மாறிவிட்டது. தேவைக்கேற்ற ஊதியம் இல்லை, உழைப்புக்கேற்ற ஊதியம் கூட இல்லை, உற்பத்திக்கேற்ற ஊதியம் தான் இனி காலகட்டம். நிச்சயமாக நாங்க வந்து இந்த நாட்டு மக்கள் மேல ஏதோ வந்து இது ஆர்கனைஸ் செக்டாருக்கு மட்டும்தான் போட்டு ஓட்டுக்கு வரல, நாங்க ஆட்சிக்கு வரல. தொடர்ந்து எல்லா தட்டு மக்களும், அடித்தட்டு மக்கள், ஏழைகள், பணக்காரர்கள், எல்லா ஜாதி மதம் இனம் மொழி அனைத்தையும் இணைப்பது காங்கிரஸ் கட்சி தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. இவர்கள் அனைவரும் ஓட்டு போட்டு தான் வந்திருக்கோம். ஆனால் அனைவரையும் பத்தி கவலைப்படக்கூடியது இவர்கள். எனக்கு இந்த நாட்டு மக்கள் மேலேயும் தொழிலாளர்கள் மேலேயும் ஆர்கனைஸ்ட் அன்ஆர்கனைஸ்ட் தொழிலாளர்கள் மேல எனக்கு நம்பிக்கை உண்டு. இவர் கிடையாதுன்னு நினைக்கிறேன்.
அவர்களை நம்புகிறோம். அவங்க உற்பத்தி திறனை அதிகரிப்பாங்க, ஊழலை குறைப்பார்கள். நான் உழைப்பாளர் வர்க்கத்து மேல நம்பிக்கை வச்சு சொல்றேன். இதே உங்களுடைய நிறைவு கருத்தா எடுத்துக்கலாம். விலைவாசி உயர்வை தடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமைன்னு சொல்றாங்களே, அதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது? நிச்சயமாக உடன்பாடு இருக்கு. ஆனா விலைவாசி எல்லா நாடுகளையும் உயர்ந்துகிட்டு தான் இருக்கு. என்னுடைய முக்கிய கவலை விலைவாசி கட்டுப்படுத்தணும். அதை விட அவங்களுடைய வாங்கும் திறனை அதிகரிக்க வேண்டும். அது தொடர்ந்து அதிகரித்து உள்ளது. கடந்த 8 வருடங்கள்ல வரலாறு காணாத விதமாக 8% வளர்ச்சின்னு நம்ம சொல்லச்சே, விலைவாசி உயர்வை தாண்டிய வளர்ச்சி. அது நீங்க புரிஞ்சுக்கணும். இன்ஃபிளேஷனுக்கு மேல இருக்கிற growth தான் ரியல் growthன்னு சொல்றோம். 8% வளர்ச்சின்றது விலைவாசிக்கு மேல நாட்டு வளர்ச்சி இருக்கு, இன்ஃபிளேஷனுக்கு மேல வளர்ந்திருக்கின்றத பொருளாதார நிபுணர்கள் புரிந்து கொள்வாங்க. நீங்களும் புரிஞ்சுக்கணும், மற்றவங்களும் புரிஞ்சுக்கணும். மாறுபட்ட பொருளாதார கருத்திலும் இருக்கிறாங்க. திரு அண்ணாமலை, உங்களோடு நாம் இந்த அமர்வை நிறைவு செய்யலாம். அவர் சொன்னதற்கும் பதில் சொல்லுங்கள். இன்னொன்று, நீங்கள் ஒரு சமூக ஆர்வலர், ஆனால் இதுல ஒரு ஆவேசத்தை நீங்கள்ட்ட பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அண்ணாமலை இவர் நம்முடைய இளங்கோடும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இது அடிப்படையில வெளியிலிருந்து பார்க்கிற எங்களுக்கு தோன்றுவது, அரசு ஊழியர்களுக்கும் சமூகத்தின் இதர பிரிவினருக்கும் ஒரு இடைவெளி, ஒரு இட்டு நிரப்ப முடியாத ஒரு இடைவெளி அதிகரித்து விட்டதோ என்கிற கவலை எழுகிறது. அப்படி ஒன்று இருக்கிறதா? எல்லாவற்றுக்கும் சேர்த்தே சொல்லிடுங்க. துரைபாண்டியன்னா, நீங்க அரசாங்கத்துல சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யறீங்க. நாங்க இந்த அரசாங்கத்துக்கு சம்பளம் வாங்காம வேலை செய்யறோம். அதனால நாங்களும் அரசாங்க ஊழியர்கள் தான். அதனால ஏதோ உங்களுக்கும் எங்களுக்கும் பெரிய முரண்பாடு இருக்குன்னு நினைக்க வேண்டியது இல்லை. எங்களுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பொருளாதாரம் ஒரு சீரான ஒரு நிலையை போய் அடையணும். அதுக்கு நாம எல்லாருமே உதவி பண்ணணும். அரசாங்கத்தோட செலவினங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு டெபிசிட்டியை குறைக்க முடியும் அப்படின்றதுனாலதான். அதனால இப்ப அரசாங்க ஊழியர்கள் 55 வயசாச்சு, 58 வயசாச்சு, 60 வயதா கூட்டிக்கிட்டே போறதை விட இளமை காலத்துல அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக உங்களுடைய தொழிற்சங்கங்கள் எல்லாமே இணைஞ்சு இந்த ஓய்வு பெறக்கூடிய வயதை குறைச்சிங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அந்த 60 வயதை 50 வயது ஆக்குங்க. இருங்க, ஒரே ஒரு நிமிஷம். நீங்க சொல்றது ஏதோ சொல்லிட்டீங்க. அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டியது, நம்ம சம்பளம் வாங்கிக்கிட்டு சேவை செய்யக்கூடாது. நம்மளுடைய உழைப்பு அந்த அரசாங்கத்துக்கு ஒரு சேவையா இருக்கணும். அதனால சேவை செய்யக்கூடிய ஒரு இடமா அரசாங்கம் அமையணும். அப்படின்றதுனால அரசாங்கத்துல சேவை பண்ணக்கூடிய வாய்ப்பை எல்லாத்துக்குமே பெரும்பாலான மக்களுக்கு கொடுக்கணும். அப்படின்னு சொன்னா ஓய்வு பெறக்கூடிய வயதை குறைக்கணும். அந்த அரசாங்கத்துல அவங்க பணி செய்யக்கூடிய காலத்தை குறைந்த அளவு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதிகமான மக்கள் அந்த பணியை சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். போய் சேர்ந்தவங்களே 60 வயசு, 65 வயசு, 70 வயசு வரைக்கும் இருந்தா இளைஞர்களுக்கு என்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்? அதனால இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தணும். கிராமங்களுக்கு எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கிறது முக்கியம் இல்ல, அந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உழைக்கக்கூடிய வசதிகளும் விவசாயத்துக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு வாய்ப்பும் கொடுக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய நோக்கம். கடைசியில ஒரு பத்திரிகையில ஒரு கார்ட்டூன் வந்துச்சு. என்னன்னாக்கா, ப. சிதம்பரமும் மன்மோகன் சிங்கும் முக்கியமான பொருளாதார மீட்டிங் போயிருக்காங்க. மூளை கைட்டு இது மாதிரி டம்ளர்ல வச்சுட்டு, அது மாதிரி இனிமேலுக்கு மூளை கைட்டு அது மாதிரி டம்ளர்ல வச்சுட்டு போகாம, இல்ல இதற்கு அவர் பதில் சொல்ல வேண்டியதா பத்திரிகையில வந்துச்சு. பத்திரிகையில வந்து இந்த கார்ட்டூனு அது மாதிரி திட்டங்கள் போட்டா நாடு கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி பத்திரிகையில வார இதழ்ல படித்த மனிதர்களை, நாட்டுக்காக உழைக்கிற மனிதர்களை சொல்றேன். பத்திரிகையில் எவ்வளவு வரும் எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்க முடியாது. நாம் நிகழ்ச்சி நிறைவு ஒரே வரியில இந்த குழுவை நாங்க இப்ப சொன்ன கண்டிஷன்ல அமைச்சு தொழிற்சங்க தலைவரோட பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக அந்த கான்ஸ்டிடியூட் பண்ணிட்டு ஷார்ட் பீரியட்ல கொடுத்து இத நிறைவுக்கு கொண்டு. உங்க தொழிலாளருக்காக பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. உங்கள் 5 பேருடைய வருகை